guys, hearty welcome for my channel. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம கைன்மாஸ்டர்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் ஃபுல்லா பாருங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். guys, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற ரேஷியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஆப்ஷனில் போய்க்கோங்க. பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் போய்க்கோங்க. எம்டியாக வந்து ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா வந்து உங்களுக்கு ரஃபாக தெரியணுங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் ஒரு 30 செகண்டுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க. மீடியாவுக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த டெம்ப்ளேட்டு. இந்த பாக்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் கொடுத்துருங்க. இதையும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு மீடியாவுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து எந்த வீடியோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ தான் கொடுக்க போகிறேன். கரெக்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சென்ட் பேக்வேர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பேக்கில் போயிடும். அது சேம் வந்துட்டு மேலே இருக்கிற அந்த 2 கேப்லேயுமே அதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இதே வீடியோவை. guys, நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேப்புக்குமே வந்துட்டு நான் வந்து ஒரே வீடியோ தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதே வீடியோவில் இருக்கிற நீங்கள் வேறு ஒரு கிளிப்பை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. நம்ம 3 வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறதுனால 3 வீடியோவோட சவுண்டு சேர்த்து நமக்கு ஒட்டுக்கா வரும். ஸோ வந்துட்டு எனி 2 வீடியோஸோட சவுண்டை வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வால்யூம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு இப்படி மியூட் பண்ணிவிடுங்க அதை. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் லேயர் ஆப்ஷனில் போய்க்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்க்கோங்க. அப்படியே கீழே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கெட் மோர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இன் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 10 டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாமே. நான் வந்து இதை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணிவிட்டேன் கரெக்டாக. அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை போர்ட்ரேட்டில் வந்து நான் மோட் பண்ணிக்கிட்டேன். இதே ஸ்க்ரீன் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். guys, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு க்ளோ ஆகிற மாதிரி ஒரு ஹார்ட் டெம்ப்ளேட், அதில் ஒரு 10 டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். அந்த எடிட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும் இது. இப்போ வந்து இந்த ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்சிடலாம். guys, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.